Hi dears, இந்த வீடியோவில் part of speech பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது part of speechல 8 various types இருக்குது. ஸோ 8 various types வந்துட்டு ஆர்டராக பார்க்கலாம். Noun, verb, adjective, adverb, conjunction, pronoun, interjection, preposition. Noun means பெயர்ச்சொல், name of the person. அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதெல்லாம் குறிக்கிறது தான் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பர்சன் சொன்னீங்கன்னா மேன், உமன் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்கிறது தான் பர்சன். பிளேஸ்னால் இடம், அதாவது லண்டன், ஸ்பெயின், பிளேஸ் இதெல்லாம் வந்து குறிக்கிறது தான் பிளேஸு. திங்ஸ் மீன்ஸ் ஏதாவது ஒரு பொருள், பென், புக், நோட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் திங்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ஐடியா வந்துட்டு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா மீன்ஸ் ஃப்ரீடம், ஸ்பேஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்கிறது தான், எல்லாத்தையுமே உள்ளடக்குனது தான் நவுன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன். ப்ரொனவுன் மீன்ஸ் எ வேர்ட் தட் ரிப்ளேஸ் எ நவுன். இது வந்துட்டு ரிப்பீட் நம்ம சொல்கிற வேர்டு தான் வந்துட்டு ப்ரொனவுன் சொல்கிறது. எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு லண்டன் ரொம்ப பிடிக்கும், லண்டன் ஒரு அழகான இடம். இப்போ நான் வந்துட்டு 2 வாட்டி லண்டன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது நம்ம இப்போ ப்ரொனவுனை யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா, எனக்கு லண்டன் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு அழகான இடம். இப்போ நம்ம இட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா அது, இட்டு மீன்ஸ் அது, அதை தான் குறிக்கும். இப்போது ஐ லவ் லண்டன், லண்டன் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரிப்பீட் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இது நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணோன்னா ஐ லவ் லண்டன், இட் இஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். இட் மீன்ஸ் லண்டனை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ப். Verb means a word that describe an action word. வேர்ப்னாலே நமக்கு தெரியும் இது ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு. இப்போது வேர்பில் ஆக்ஷன் வேர்டாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரிங்க், ப்ளே, ஈட், ரீட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வேர்டு தான். இப்போ இதெல்லாம் இப்போ ஏதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா அதை கூட நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆக்ஷனில் தான் இருக்கோம். ஸோ அதை தான் வந்துட்டு ஆக்ஷன் வேர்ட் சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, மீரா இஸ் ஈட்டிங், மீரா சாப்பிட்டு கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இவ சாப்பிட்றாங்க, இவ வந்து விளையாடிட்டு இருக்கா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதை தான் மீரா இஸ் ஈட்டிங். இது வந்துட்டு வேர்ப், ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்கிற வேர்டு தான் வேர்ப். நெக்ஸ்ட்டு adjective. Adjective means a word which describe a noun. இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் வந்து எது நவுனு அப்படிங்கிறது நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். இட் இஸ் மீன் நம்ம எதை சொல்லலாம்னா, இப்போ ஒரு பையன் இருக்கானா அவன் நல்ல பையனா, இல்லை அவனோட உருவத்தை பற்றி சொன்னோன்னா அவனுக்கு வந்து உயரமாக இருக்கானா இல்லை குள்ளமாக இருக்கானா, இதெல்லாம் சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது நைஸ் மேன், அவன் எப்படி இருக்கான், அழகான ஒரு பையனாக இருக்கான் அப்படி சொல்லலாம். ரெட் பென், பென் இஸ் ரெட் அது சொல்லலாம். இல்லை ஸ்மால் ஹோம், வீடு எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்குது இல்லை லார்ஜாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு ஆங்க்ரி பேர்ட். இப்போ ஆங்க்ரி அப்படின்னா அட்ஜெக்டிவ், பேர்டு மீன்ஸ் நவுன். ஓகேவா, இப்போ ஆங்க்ரி பேர்ட் இதை நம்ம ரெண்டுத்தையுமே கன்வெர்ட் பண்ணும் போது இதில் நமக்கு தெரியுது நவுன் எது. நவுன் வந்துட்டு பேர்டு, அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஆங்க்ரி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். தென் அதில் அட்ஜெக்டிவில் வந்துட்டு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆங்க்ரி பேர்ட் அப்படிங்கிற பிளேஸில் பேர்டுனா நவுன். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நவுன்னா வந்துட்டு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது தான் பேர்ட்னா நவுன். ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு அட்வர்ப். இப்போ அட்வர்ப் மீன்ஸ் என்னன்னா வேர்ட் தட் டிஸ்கிரைப் எ வேர்ப். இதை நம்ம எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இல்லை அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து மீன் பண்ணுறது தான் அட்வர்ப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரோஜா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இப்போ ரோஜா வந்து இங்கிலீஷில் சரளமாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. தென் இதில் ரோஜாங்கிறது ஒரு பர்சன், ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, இது வந்து ஆக்ஷன் வேர்டு ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது, அதனால வேர்ப். இப்போது இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ், ஸோ அந்த லாங்குவேஜை வச்சு நவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு தான் அட்வர்ப். ஓகே,
நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் மீன் ஜாயின் சென்டென்ஸ். இப்போ ஒரு வேர்ட் இருக்குன்னா ஜாயினிங் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறது. சென்டென்ஸ் மீன்ஸ் வாக்கியம், ஓகேவா? ஜாயின் மீன்ஸ் சேர்க்கறது. இதுதான் வந்துட்டு ஜாயினிங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கன்ஜெக்ஷன். நம்ம என்ன ஒரு வேர்டை யூஸ் பண்ணினாலும் அண்ட், பட், பிகாஸ், ஸோ இதெல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேர்டையும் ரைட் பண்ண முடியாது, தென் பேசக்கூட முடியாது. ஸோ இது தான் கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் கன்ஜெக்ஷனுக்கு தீபிகா லைக்ஸ் ஆப்பிள்ஸ், தீபிகா லைக்ஸ் மேங்கோஸ். ஸோ இதை நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். பட் இதை நம்ம ஒரே சென்டென்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா தீபிகா லைக்ஸ் அண்டு மேங்கோ. இதில் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். டெல் யூ வேர் சம்திங் அது சம்மன் இஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் த டேபிள் இன் த பேக் அட் ஸ்கூல் அண்டர் த சேர். இதில் வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம க்ரியேட் பண்ணும்போது இல்லை சென்டர்லேயோ இல்லை வந்து ஸ்டார்டிங்லேயோ நம்ம வந்துட்டு ஆன், இட், அட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து த புக் இஸ் ஆன் த டேபிள். புக்கு வந்து டேபிள் மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? ஆன் த டேபிள். நெக்ஸ்ட்டு ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அட் 6 PM. என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 6 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வரோம் அப்படின்னா அட்டு சேர்க்கணும். அங்கே பொதுவாக நம்ம டைம் அப்படின்னு இருந்துட்டாலே நம்ம அதுக்கு முன்னாடி அட்டுங்கிற ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு interjections. A word or phrase through express strong emotional, a short exclamations. ஸோ இந்த verb எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் இமோஷனல், நம்மளோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறது தான். அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா யா அப்படிங்கிறது டு கொஸ்டின் சம்திங், ஏதாவது கொஸ்டின் கேட்குறோன்னா யா அப்படிங்கிறது. ஐ சி திங்க், நம்ம அங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஓ ஐ சி ஐ திங்க் அப்படிங்கிறது. ஸோ இப்போ யாராவது உங்களுக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாக்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம வாவ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்மளோட இமோஷனலை வெளிப்படுத்துறது தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒருத்தவங்க வந்து காலை மிதிச்சிட்டா எப்படி கற்றுவோம்? ஆ அப்படின்னு கற்றுவோம். ஸோ அதுக்கு தான் மீன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அவுச் யூ ஸ்டெப்ட் ஆன் மை ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னோட காலை மிதிச்சிட்ட, அவுச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்டர்டக்ஷன் வேர்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் இங்கிலீஷ் மிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.